வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு என் கூட தேவசேனா அண்ணி மதுரையில ரொட்டேரியன் சொல்றதை விட பெண்களுக்கு நமக்குன்னு பார்த்து பார்த்து அழகழகா ட்ரெஸ்ஸஸ் காஸ்டியூம்ஸ் தான் டிசைன் பண்ணுவோம். ஆனா நம்மளை பார்த்து அழகா காமிக்கிறதுக்கு நகைகள் டிசைன் பண்ணுவோமா? கிடையவே கிடையாது. ஆனால் தேவசேனானி தான் மோஸ்ட்லி என்னோட எல்லா ஜுவல்லரிஸுமே டிசைன் பண்ணுறது, அது என்ன ரொம்ப அழகாக காமிக்கிறதுனா இவங்க தான். இவ்வளோ அழகான அன்பானவங்க, சோஷியலி ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்களே கேளுங்க நீ. அது ஆஷா, ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாங்கிறத விட நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரொட்டேரியனாக இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக எனக்கு மனசில் பட்டுச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு ட்ராஜடி. இந்த காலகட்டத்தில் பசங்களோட மனநிலை வந்துட்டு பர்த்டேக்காக கூட்டிட்டு போய் இன்னைக்கு தானே இன்னைக்கு காலைல நியூஸ், ஒரு பொம்பளை பிள்ளைய பிறந்த நாள் விழாக்காண்டி கூட்டிட்டு போயிட்டு அந்த கேக்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து ஃப்ரெண்ட் நண்பர்களுக்கு விருந்தாக்கின காதலன்னு ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப நெஞ்சு வலிச்சிச்சு. காலை முதல் நியூஸ் நான் அதை பார்த்தேன். எப்பயுமே இந்த மாதிரி நியூஸ் பார்த்த உடனே அதுக்கு என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கணும்னு ரீல்ஸ்ல போடுவேன். நான் போஸ்ட் போடுறதே அதுக்காக தான். ஒரு இன்சிடென்ட் நம்ம சுற்றி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் எடுத்து அதை போஸ்ட் போட்டுட்டு அதுக்கு அந்த மனநிலைமைக்கு என்ன மாதிரி மருந்துகள் கொடுத்து குணம் பண்ணு. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்காம அரசியலாக்கிறாங்க, என்னென்னமோ பாலிட்டிக்கலாக தப்பாக திசை திருப்பிடுங்க. என்னை எப்பயுமே ஒரு மருத்துவராக மட்டும் பாருங்க, இல்லை ஒரு அம்மாவா பாருங்க, அக்காவா பாருங்க, தங்கச்சியா பாருங்க. என்னோட வேலை வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிற வியாதிகள், மனநோய், உடல் நோய், மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டுக்கும் வந்துட்டு என்ன தீர்வு கொடுக்கலாம், என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கலாம், அது எப்படி களை எடுக்கிற மாதிரி எப்படி எடுக்கலான்றது மட்டும்தான் பண்ணுவேன். இதில் யார் மனதையும் புண்படுத்தவோ அரசியல் ரீதியாவோ இல்லை ஒருத்தவங்களோட ஜாதி மத ரீதியாவோ போடவே மாட்டேன். அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்கிறவங்க கொஞ்சம் விலகி இருங்கன்னு சொல்லணும். அதில் அண்ணி என்கிட்ட ரொட்டேரியனா ஒரு கேள்வி கேட்கணும். நான் கேட்டுட்டேன், அண்ணி ஏன்னா நீ இவ்வளோ ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க, நீங்களாம் இப்போ வீடியோவில் போடணுமே, இன்னைக்கு நான் அவங்கள ஒரு ஆங்கராக பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லணும். ஆமாம், நான் அதுதான் எனக்கு இதை பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளவோ மெடிசன்ஸ் நீங்கள் கொடுத்து எனக்கு அவ்வளவும் க்யூராக இருக்குது. எந்த ஒரு சின்னதுனாலும் உங்களை தான் நான் கால் பண்ணி இப்போ கேட்குறேன், ஈவன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மன ரீதியான பிரச்சனைக்கு பசங்களுக்கு அந்த மைண்ட் போகாம இருக்கிறதுக்கு நம்ம ஹோமியோபதியில மெடிசன் இருக்கா? நிச்சயமா இருக்கு. தேங்க்யூ அண்ணி. ஏன்னா இது வந்து சோஷியலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 மாசம் சுமந்து பெற்ற ஒரு தாய் தான் தப்பா எந்த குழந்தையும் தன் குழந்தை தருதலை ஆகணும் எந்த தாயும் பெற்றுக்க மாட்டா. அவ்வளோ அதே பிரசவலி தன் குழந்தை சான்றோன் ஆகணும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு தாயும் சுமந்து பெற்றிருப்பா. எங்க தப்பாகும்? எல்லா பசங்களுக்கும் அந்த டீனேஜ்ல ஒரு பிரச்சனை ஆகும்ல, எப்படி இதை சரி பண்றது? நம்ம நிறைய பார்த்துப்போம். சின்ன வயசு நான் பார்த்துருக்கேன், பஸ்ல ஸ்கூலுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல வயசானவங்க வந்துட்டு கையில ஒழுங்கா போடாம அவங்க ஆணுறுப்பை காமிச்சு நிக்கிறது. எல்லா பெண்களும் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது இடத்துல. ஏன்னா நிறைய பேர் வந்து மருந்து கேட்பாங்க, பயமா இருக்கும். என்ன மனநிலைமை அது? சைக்காலஜிக்கலா வந்துட்டு அவங்க ஏன் இப்படி லாசிவியஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மனநிலைமைக்கு பேரு செக்ஷுவலா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி டீனேஜ்ல பசங்க பார்த்தா தப்பான வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து தப்பான பழக்கங்கள் பழகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹோமியோபதியில ஹயோசியாமஸ்ன்னு ஒரு மருந்து இருக்கு. HYOSCYAMUS, ஹயோசியாமஸ். இந்த மருந்தை அந்த டீனேஜர் தப்பு பண்ற பசங்க, பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பசங்களோ எக்ஸ்போஸ்டா இருப்பாங்க, ட்ரெஸ் போட்டுக்காம இருப்பாங்க, அம்மனமா தெரியுதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குது. இல்லை அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு இந்த மருந்தை ரெகுலரா கொடுத்துட்டே வந்தா அந்த மனநிலைமை மாதிரி ஒழுக்கப்படுவாங்க. இது ஒரு மருந்து. ஆமா, ரொம்ப மனநோயில சாமி மாதிரி சாமி பக்தியா ஒரு சைக்காலஜிக்கலா அது அஃபெக்ட் ஆகி போறவங்களுக்கு ஒரு மருந்து இருக்கு, ஸ்ட்ரமோனி மாதிரி. இன்னொரு வீடியோ பார்ப்போம். இது ஹயோசியாமஸ். மலர் மருந்துகள்ல வால்நட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அது வந்து டீனேஜ் பசங்க தப்பு பண்ணாம இருக்கவும் தப்பான வழியில போயிடாம இருக்கிறதுக்கும் இந்த வால்நட் மருந்து அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போற வாட்டர் பாட்டில ஒரு 13 வயசு 14 வயசு பசங்களுக்கு நம்ம ரெகுலரா ஒரு 6 உருண்டையோ 2 டிராப்பா விட்டு அனுப்பிச்சிட்டே இருந்தோம்னா அந்த பசங்க வந்துட்டு எப்பயுமே வந்து தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ண பயப்படுவாங்க, வழி தவறி போகாம இருக்க. சரி, இந்த மாதிரி இருக்கிற பசங்க இந்த மாதிரி இன்னொன்று ட்ரக்ஸ் ரொம்ப எடுக்கிறதுனால இருக்கும். நிச்சயமா நம்ம கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு மருந்துகள் தனி. ஸோ சின்ன சின்ன வீடியோஸா நிறைய பார்ப்போம். கண்டிப்பா நிறைய ரீல்ஸ் என்கிட்ட நீங்க பார்ப்பீங்க. ஒரு போஸ்ட் நான் போடுறேன்னா அது பத்தின வீடியோ எடுத்து போட போறேன்னு அர்த்தம். அந்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல். நீங்களா ஒரு கருத்து ஜட்ஜ் பண்ணிட்டு கண்டபடிக்கு போட வேண்டாம். இல்லை ஆக்சுவலாக இந்த மாதிரி இதுக்கு இவ்வளோ ஒரு தீர்வு இருக்குன்னா இட்ஸ் பெட்டர்மென்ட் ஃபார் அவர் சொசைட்டி ஆல்சோ. நிச்சயமா. ஏன்னா இந்த ஹயோசியாமஸ் மருந்து நீ ரெகுலரா கொடுத்துட்டு இருந்தா இந்த ஆம்பளை பசங்களுக்கு ஓவர் செக்ஷுவல் தாட்,
ஓவர் செக்ஷுவல் இது மாஸ்டர்பேஷன் இல்ல அது பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், 2 வயசு குழந்தையா இருக்கலாம். ஏன்னா இப்போ ஆட்டிசம் குழந்தைங்கலாம் பிரைவேட் பார்ட்ஸை கை வைக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அப்போ நான் ஹயோசெமஸ் தான் கொடுப்பேன். ஆட்டிசம் கிட்ஸ்க்கு அந்த பிரைவேட் பார்ட்ஸை கை வைக்கிறதுக்கு ரொம்ப அவங்க 2 வயசுல இருந்து ஒரு 80-90 வயசு ஆள் கூட ஒரு ரொம்ப செக்ஷுவலா அவங்க வந்து அதிகமா இருக்காங்க. அவங்க ஒண்ணு அவங்க உடம்பை எக்ஸ்போஸ் பண்றாங்க, இல்ல அடுத்தவங்களை தப்பா பாக்குறாங்க, இல்ல தப்பான வீடியோ பாக்குறாங்க, இல்ல தப்பான பழக்கம் பழகுறாங்க, இல்ல அடுத்தவங்கள தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லா எண்ணத்துக்கும் இந்த மருந்து ஒழுக்கப்படுத்தும். ஹோமியோல நிறைய மருந்து இருக்கு, பட் மோஸ்ட்லி இந்த மருந்து சப்போர்ட் பண்ணும். பக்கத்துல இருக்கிற ஒரு குவாலிஃபைட் ஹோமியோ டாக்டர்கிட்ட போய் எக்ஸாக்ட் சிம்டம்ஸ் சொல்லி கரெக்டான மருந்து வாங்கி கொடுத்து இந்த புத்தியிலிருந்து உங்க ஆண் குழந்தைங்களை காப்பாத்துங்க. ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு என்ன டேமேஜ் கஷ்டம் துன்பம் ஆகுதோ அதே அளவுக்கு ஆண் குழந்தையை பெற்ற தாயும் கவலைப்படுவா. இப்போ ஆம்பளை பிள்ளை பெற்ற ஒவ்வொரு அம்மா பயப்படுறாங்க, என் பிள்ளை கெட்டு போயிடுவானோ, தப்பு பண்ணிடுவானோ, அவன் இந்த மாதிரி பிரச்சனையை இழுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவானோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. நான் அந்த ஆண் குழந்தையோட அம்மாவோட மனநிலைமை நினைத்து வருந்துகிறேன்னு இன்னைக்கு காலையில் அந்த போஸ்ட்ல போட போனேன். என் வீட்டுக்கார் நீ எதுக்கு போடுறேன்னு புரிஞ்சுக்காம, அப்போ அந்த ரேப் பண்ணது கரெக்டுங்கிறீங்களா, சப்போர்ட் பண்றீங்களா, அந்த ஆண் குழந்தையோட இதுக்கு நீங்க வந்துட்டு இது பண்றீங்களா அப்படின்னு மோசமா எல்லாரும் திருப்பியும் புரிஞ்சுக்காம பேசிடுறாங்க. ஆண் குழந்தையோட அம்மாவோட மனநிலைமை தான் நான் பாக்குறேன். எந்த தாயும் தன் பிள்ளை பொறுக்கி ஆகும்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. என் பெண் குழந்தையோட பாதுகாப்புக்கு நான் எவ்வளவு பயப்படணும், அதே அளவுக்கு என் ஆண் குழந்தை தலை நிமிர்ந்து நடக்கணும், என்னை நடக்க வைக்கணும். அவனோட ஒரு கேரக்டர் இம்மாரலிட்டியில நான் தலை குனிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு ஆண் குழந்தையோட அம்மாவும் நான் பயப்படுறேன். 100% ஆஷா. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இதை இன்னும் நீங்க நிறைய வீடியோஸ் பதிவிட்டாதான் இதோட விழிப்புணர்வு இன்னும் நம்மளுக்கு பண்ணுவானே. ஆனா ஹயோசெமஸ் ஈஸியா கிடைக்கும். பசங்க கொண்டு போற வாட்டர் பாட்டிலே போட்டு அனுப்பிட்டு அப்புறம் நிம்மதியா இருக்கலாம். எந்த ஒரு தாய் நீங்க சொன்ன மாதிரி தான் பிள்ளை ரொம்ப ஒழுக்கத்தோட இருக்கணுங்கிற போது இது ரொம்ப ஒரு அருமையான பதிவு. நான் இது ரொம்ப நாளா எனக்கு மனசுல பட்டதை இன்னைக்கு நீங்க அழகா கொண்டு வந்து. நான் இன்னைக்கு ஆக்சுவலி சலானிக்கு வந்தேங்க. நான் ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன். மதுரை ராஜ்மஹால் போகணும், சலானி வரணும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பார்க்கணும்னு. ஆனா அண்ணி இன்னைக்கு காலைல வந்ததுல இருந்து என்கிட்ட ஆஷா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில எடுத்த விஷயத்தை எடுத்தாங்க. ஆனா நேற்று ஒரு விஷயம் சும்மா ஒரு கோவப்படாம இருக்கிறதுக்கு, ரிவெஞ்ச்ஃபுல்லா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு போடணும் கூட, அது அவ்வளவு பொலிட்டிக்கலா இழுத்து அது கீழே பயங்கரம். எனக்கு பார்த்து இதுல ஒரே சிரிப்பு. என்ன மனநிலைமை உங்களுக்குலாம், ஏன் இப்படி ஒரு அடிச்சுக்கிறாங்க? ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணு ஃபேக் ஐடி, இல்லைன்னா அவங்க ஐடி லாக் பண்ணி சேஃபா. அடுத்த பொம்பளை என்ன திட்டலாம், நான் யாரோ தானே அவங்க, ஆனா அவங்க சேஃபா இருக்கணும். என்ன மனநிலைமை மக்களோடது. ஒரு மருத்துவரா அம்மாவா மட்டும் என்ன பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா நீங்க பிளாக் பண்ணிருங்க. இல்லையா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப அந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்களா, இவங்களுக்கு பதில் சொல்லி திருத்ததுலாம் என் வேலை இல்லை. என் வீடியோஸ் எல்லா இடத்துலயும் ஒரு எங்கேயா போய் தேடி பார்த்துக்கோங்க, நான் பிளாக் பண்ணிடுவேன். என்னைய பிளாக் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருக்கும். நான் பிளாக் பண்ண ஐயோ பிளாக் பண்ணிட்டாங்க, நீங்களே என்ன பிளாக் பண்ணிட்டு கூட போயிருங்க. நல்லது நினைச்சு நல்லது ஃபாலோ பண்ணி இதை உங்களுக்கு உதவியா இருக்கும். இதை வாழ்க்கையில பின்பற்ற போறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். 100% எப்பயுமே நம்ம நல்லது சொல்லுவோம், நல்லதே எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே அது வந்து நல்லது. எனக்கு அண்ணி வந்து ஒரு மாரல் சிஸ்டர் மாதிரி, சில அக்கா மாதிரி. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா கவலை எது சொன்னாலும் அப்படியே கைண்டா இப்படிதான்டா வாழ்க்கை நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டீச் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க மூலியமா உங்க எல்லாருக்கும் இவ்வளவு நல்ல மெசேஜ் கொண்டு வந்து சேர்த்துனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். லவ் யூ ஆல். நன்றி அண்ணி. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ.